மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது டிஷ் தான் பண்ண போகிறோம். செம்மையான ஒரு கடலைப்பருப்பு குருமா. அது வந்து சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நம்ம ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஏலக்காய், பட்டை, லவங்கம், அப்புறமா வந்து கல்பாசி எல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த கையோடு வெங்காயமும் கருவேப்பிலை கொத்தும், ஒரு கருவேப்பிலை கொத்தும் 2 வெங்காயமும் சேர்த்துருக்குங்க. நல்லா பொடிசான இருக்குன்னா வெங்காயம். இது நல்லா வணங்கி வரட்டும். இது நல்லா வணக்கிட்டு இது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க. கண்ணாடி பதத்துக்கு வர வரையும் வணக்கிட்டு இது கூட வந்து இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு உள்ளது சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த கையோட தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா துக்காய் வரட்டும். கொஞ்சம் நான் இது கூட வந்து இப்போ வந்து சால்ட் சேர்த்துக்க போகிறேன். சால்ட் சேர்த்திங்கன்னா நல்லா குழைய வெந்து வந்துடும். அதனால் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்த பிறகு எப்பவுமே. ஸோ இது வந்து இப்போ தக்காளி சேர்த்து நான் வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பை வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கீங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுக்கோங்க. அது வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதில் வந்து நான் இப்போ இதை நம்மளோட மஞ்சள் தூள், மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டிங்கன்னா ரா ஸ்மெல்லாம் போயிடும். ஸோ அதனால் வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து இப்போ நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இது தேவைக்கு எப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கேன், அதனால் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும். ஸோ இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கலந்து விட்டுட்டு இப்போ வந்து மூடி ஒரு 3 விசில் வந்து நம்ம விட்டு எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் இது கூட தேங்காய் மட்டும் ஒரு 2 ஸ்லைஸ் வந்து நான் வந்து அரைச்சி விழுதாக வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ வந்து நான் குக்கர் திரும்பி மூடி வச்சிட போகிறேன். மூடி வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதனால் தேங்காயோட வாசனை ரா ஸ்மெல் வராது, நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் எங்கள் சேனலில் பார்க்க கிச்சன் ஸ்டென் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.